நிர்வாண தீட்சை, இந்த சமய தீட்சை விசேஷ தீட்சை செய்து கொண்டு கொஞ்ச காலம் இடைவெளி விடணும். ஏன்னா இந்த பக்தியை ஒன்றை கொடுத்தா அவன் சரியாக பயன்படுத்துகிறானான்னு கொஞ்சம் காலம் வாட்ச் பண்ணணும். துஷ்டங்கையில் துப்பாக்கியை குழந்தை கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்துடக்கூடாது. இந்த மந்திரத்தை கொடுத்துருக்கார், அவன் நல்லா புரச்சரணம் பண்ணி எல்லாம் செய்யணும், அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும். குருதான் இந்த உலகம்ங்கிறத அவன் புரிஞ்சிக்கணும், எல்லாம் குருதான்னு தெரிஞ்சிக்கணும். ஒரு நாள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து அவனை பார்க்கவே முடியாது. இப்போ அப்படி ஆகிப்போச்சு. அந்தர்ததேன்னு மறைஞ்சிடுறான், அதுக்கப்புறம் எதுலேயுமே கிடைக்க மாட்டேங்கிறான். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அந்தேவாசின்னு வேதம் சொல்லுது, பக்கத்துலேயே இருக்கணுமா. அதுக்கு தான் குருகுலம்னு பேர். குருவோடையே இருந்தால் இது போல் டைம் டேபிள்லாம் கிடையாது. எப்போ வேணாலும் எது தோணுதோ சொல்லிகிட்டே இருப்பார், கேட்டுட்டே இருப்பார். அப்படி தான் நம்ம கல்வி முறை இருந்திருக்கு. அந்த குருகுல கல்வி, குரு வீட்டில் போய் இருந்து குருவுக்கு துணி துவச்சி போட்டு பத்திர புஷ்பம் பறித்து கொடுத்து அவருக்கு விசிறி போட்டுன்ட்டு அவர் கூடயே காலை பிடிச்சி விட்டுண்டு அவர் கூடயே இருக்கணும். அதில் ஒரு தனி இன்பம், அதுக்கு ஒரு தனி பக்குவம். ஒன்றுமே படிக்கவே வேண்டாம், அவர் அனுகிரகம் இருந்தால் போகிறோம். பட்டுன்னு சத்யோ நிர்வாணம் மாதிரி சத்யோ ஞானம் வந்துடும். இந்த பக்குவ நிலையில் 2-3 பக்குவ நிலை உண்டு. அதில் பூர்வ ஜென்ம வாசனை சிலருக்கு இந்த ஜென்மாவிலே கிடச்சிடும். பூர்வ ஜென்மத்தில் கடைசியில் பயனடைய வேண்டாமல் பயனடைகிற நிலையில் இவா போய் சேர்ந்துருவாள். அடுத்த ஜென்மத்தில் அதை அப்படியே கரெக்டாக வந்து கண்டினியூ பண்ணிவிடுவாள். அது ரொம்ப உத்தமமான பக்குவ நிலையில் உள்ள ஆத்மாக்கள். போன ஜென்மாவில் அவன் பாசுபதாஸ்திரம் வாங்கும்போதே சுவாமி என்னை கூப்பிட்டுக்கோ, எனக்கு இந்த போரெல்லாம் வேண்டாம்லாம். அடடா பெரிய வேலை பண்ணிட்டேப்பா, உனக்காகவே கிருஷ்ணர் பிறந்து உன்னை வச்சு அவர் நிறையா இந்த லோக பாரத்தை குறைக்க இருக்கார். நீ இப்போ எல்லாம் என்கிட்ட வரணும்னு ஆசைப்படாத, நான் அடுத்தப்புறமா பார்க்குறேன், நீ இப்போ உன் கடமையை செய்யின்னு பாசுபதாஸ்திரத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டார். அடுத்த வருஷம் அவன் அடுத்த ஜென்மாவில் வேடனாக பிறந்து திண்ணன்னு அவன் பாட்டுக்கு வேடனாக இருந்துட்டுருக்கான், ஒன்றுமே தெரியல. இந்த காலத்தில் லிங்கத்தை பார்த்த கணச்சில் பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துடுது. உடனே வேடுவர் குலத்தையே மறந்துட்டான், லிங்கத்தை பார்த்து கட்டின்னு அழுதுன்ட்ருக்கான். அர்ஜுனன் தான் கண்ணப்பனாக பிறக்கிறான். இது ஜென்மாந்தர பக்குவ நிலைக்காக நான் சொன்னேன். அப்படி இந்த குருக்கிட்ட போய் சத்சம் சர்க்கம் அப்படி சத் சங்கதி கதையக்கிம்ன கரோதி பும்சாம், நல்ல சங்கதி நல்ல மனுஷாலோட இருந்தாலே நமக்கு தானாக வயிறு வந்துடும். சில பேர் ரொம்ப நல்லவனாக இருப்பான், ஆனால் சுத்தீரம் இருக்கிறதெல்லாம் அவனுக்கு இம்சையாக இருக்கும். அவனால் ஒன்றுமே எதிர்நீச்சலாக போயிடும் வாழ்க்கை. அப்படி வாத்தானுகூலமாக இருந்தால் அனுகூலமாக இருக்கணும். அப்படி இப்படி இருந்துருக்கிற போது அவனுக்கு சக்தி நிபாத்தத்தால் ஒரு இந்த உலகத்தில் என்ன இது ஒன்றுமே இல்லையே நிஸ்சாரம்னு உண்மை தெரிஞ்சிடும். எது உண்மை எது பொய்ங்கிறது தெரியாமல் தான் நிறையா பேர் தடுமாறின்னு இருக்கா. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டிங்கு வீடுற்றேன். இப்போ நம்மளாம் என்னென்னா இந்த உடம்பு தான் மெய்ன்னு இருக்கும், உயிர் மெய் எழுத்துன்னு முதல்ல சொல்லும்போதே இந்த உடம்பெல்லாம் மெய்ன்னே சொல்லி கொடுத்துருக்கான். இந்த நம்ம என்ன சொல்கிறோம் சித்தாந்தத்தில், இந்த உடம்பெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு. அப்போ மெய் எதுங்க? கடவுள் தான். நம்ம கொஞ்சம் மாற்றி சொல்கிறோம், இது சரியாக புரியலையே, தெரியாத சொல்ல முடியலையே. உடம்புன்னா தெரியுது, அப்படி முதல்ல தெரியறதில் பிடிச்சி தெரியறதுலேருந்து தெரியாததுக்கு தாவணும், இதுலேயே நின்றுட்டு இருக்கக்கூடாது. அப்படி அந்த பதியை நோக்கி போகிறதுக்கு இவனுக்கு ஒரு ஆசை உண்டாகும். அதான் குரு வரும், இந்த பரிபக்குவ தசை. அப்படி பரிபக்குவ தசை வந்தால் நிர்வாண தீட்சை 1 வருஷம் 2 வருஷம் பொறுத்து இருந்து நிர்வாண தீட்சை பண்ணணும். இப்போ உடனே ஒரே நாள்லேயே 5 இதையும் பண்ணிக்கிறோம், அது விதம் வேறு. அவர் நினைக்கிறார் பாவனை. அப்படியாக நிர்வாணம்னா என்னன்னா, நிர்வாணம்ங்கிற சொல்லுக்கு பரமம் பதம், நிர்வாணம் பரமம் பதம் வேதத்து உள்ள வாக்கியம் இது. இந்த நிர்வாணம்னா அணம்னா திருப்பி பிறக்கக்கூடியது, நிர்னா இல்லாததுன்னு அர்த்தம். பிறப்பிலா தன்மையை எய்துவது நிர்வாணம். அப்பேற்பட்ட மோட்சத்துக்காக தாங்க இந்த மனிதன் வாழணும். சில பேர் போகத்துக்காக வாழறான். இந்த தீட்சை மோட்சத்துக்காக, மோட்ச காங்கினா தேஷாம் விதீயத்தே நிர்வாண தீட்சா. என்ன ஒருத்தர் கேட்டார், சைவம் எல்லாமே சன்னியாசியாக போகணுன்னு தான் சொல்லுதோ அப்படின்னு.
எம்ப அப்படிலாம் ஒன்றும் சொல்ல. சுவாமியெல்லாம் அம்பாளை மடியில் தூக்கி வச்சுன்னு உட்காந்துருக்காரு, நீ பார்க்கலையான்னு நான் திருப்பி கேட்டேன். எல்லாம் போக கணபதியிலேருந்து போகமும் உண்டு மோட்சமும் உண்டு. உனக்கு எதுக்கு நீ லாய்க்குன்னு பார்க்கணும். உன் லாயகை பார்த்து உனக்கு தகுதியை பார்த்து அவர் கொடுப்பாரு. அதனால் இந்த சைவ சித்தாந்தத்தில் ரெண்டுமே வழி இருக்குது. போகத்தை நுகர்வதற்கும் வழி இருக்குது, மோட்சத்தை நுகர்வதற்கும் வழி இருக்குது. அதனால் இந்த புபுக்ஷு முமுக்ஷு பேதத்தால் இந்த சம்ஸ்காரங்களை 2 வகையாக இந்த தீட்சையில் செய்கிறார். பொதுவாக மோட்சம்னா உடனே மோட்சம் கிடைக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது, அது சத்யோ நிர்வாணம். அசத்யோ நிர்வாணம்னா இந்த உலகத்தில் இவனுக்கு எவ்வளவு ஆயுசோ அதுக்கு பிறகு போகாந்தே பரமம் பதம், இந்த போகத்தை அனுபவித்து முடித்த பிறகு. ஏன்னா இந்த ஆயுசு வரும்போதே விதியோடு தான் வருது. முன்வினை பயனால் இந்த உடம்பை மாயையில் உடம்பு ஆத்மாவுக்கு கூடுகிறது. அப்போ இவன் கர்மா, இந்த பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் இந்த சரீரம் இருந்தாகணும். நடுவில் ஒருத்தவன் தீட்சை பண்ணிட்டதால் உடனே இவனுக்கு தீட்சை கொடுக்கணும்னா அப்போ அந்த கர்மாக்கள் என்ன ஆகும்? அந்த கர்மாவை தகிக்கணும். அதனால தான் இந்த தீட்சைன்னு ஒரு கிரியையே வந்தது. இந்த கர்மாவை நான் என்றைக்கு அனுபவிச்சே முடிக்கிறது. ஒருத்தவன் ஒரு 50 வாழைப்பழம் வச்சுருக்கான்னா 50 வாழைப்பழத்தையும் சாப்பிட்டா தானே அது தீரும். 2 சாப்பிட்டுட்டா பாக்கியை யார் சாப்பிட்றது? அதுபோல் அவனவன் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய கர்மாவை அவன் அனுபவிக்காமல் போக்க முடியாது. போக்கனா கர்மா இருந்தால் ஞானம் வராது. கர்ம சாமியம் வந்தால் தான் சக்தி நிபாதம் வரும். சக்தி நிபாதம் வந்தால் தான் தீட்சை கொடுக்க முடியும். தீட்சை கொடுத்தா தான் ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைச்சாதான் மோட்சம் கிடைக்கும். ஒன்றுக்கு ஒன்று காரண காரியமாக இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் அடிப்படையாக வினை அழியணும். வினை எப்படி அழியும்? கர்மக்ஷயம் எப்படி அப்படின்னா ஞான யோக சந்நியாச போகாதிபிகி கர்மக்ஷயா. இந்த வினையை அழிப்பதற்கு 4 வழி இருக்குது. ஞானத்தால் அழிக்கலாம், ஞானாக்னியால் பொசிக்கிறது. யோக மார்க்கத்தால் அழிக்கிறது. சந்நியாச மார்க்கம் எல்லாத்தையும் துறந்து அழிப்பது. அடுத்தது கடவுள்கிட்ட பக்தியை வச்சு சம்யக்கு ஞஸ்தம் சந்நியாசம், அந்த சுவாமிகிட்டேயே பதத்திலேயே நிஷ்டனாக இருக்கிறது. சந்நியாச மார்க்கத்தால் அழிக்கலாம், அவளை ஒன்றுமே தீண்டாது. இது எல்லாம் இந்த 3க்குமே முடியாதவா அனுபவிச்சே அழிக்கிறது போக மார்க்கம். இப்படி இந்த 4 வகையான ஆத்மாக்கள் இருக்கா. இந்த கர்மா அழியறதுக்காக 2 விதமான கர்மாவை இந்த தீட்சையில் அழிச்சிட்டு உடம்பு இருக்கிற வரைக்கும் அனுஷ்டானங்களால் அப்பப்போ சேர்றத அப்பப்போ சுத்தம் பண்ணிட்டு கடைசியில் அந்த நிர்யாணத்துக்கு பிறகு மோட்சத்தை அடையலாம் அப்படிங்கிற வகையில் செய்யக்கூடியது நிர்வாண தீட்சை. இதை நம்ம செய்து வச்சுட்டா எல்ஐசியில் பண்ணி வைக்கிற மாதிரி பின்னாடி உதவும். இதுக்கப்புறம் அவர் சிவகதியை அடைந்தார்னா, இப்போ சிவகதி வேறு சொர்க்கம் வேறங்கிறதையே வெகு பேருக்கு தெரியல. நான் சிவதீட்சை ஆனவா முக்தி பெற்றா சொர்க்கத்தை அடைந்தார்னு சொல்கிறது இல்லை. சொர்க்கங்கிறது தோ இருக்குது, சிவகதிங்கிறது வேறு, சாயுஜ்யம் வேறு. அதனால் சிவ சாயுஜ்யத்தை அடைவதற்கான ஒரு தன்மையை உண்டாக்குவது நிர்வாண தீட்சை. இந்த நிர்வாண தீட்சைக்கு இதுக்கு எல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய இந்த பாஞ்ச பௌத்திகம் பிரபஞ்சம், இந்த பஞ்சபூதங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பஞ்ச கலைகள், இந்த பஞ்ச கலைகளை சுத்தம் செய்வதால் ஆத்ம தேகமும் ஆத்ம குணமும் திருந்தி சிறப்பான தெய்வத்தன்மைகளை அடைகிறது. அதைத்தான் இந்த நிர்வாண தீட்சை நமக்கு கிரியைகள் மூலமாக சித்தாந்தத்தில் படிச்சிருக்கோம். இது இப்படி தான் இருக்குது, இது இந்த புவனத்தில் இருக்குது. இந்த உலகத்தை 3ஆக பிரித்தோம். அதே போல் இதெல்லாம் பிந்து சுத்த புவனத்துக்கு உபாதான காரணம், முதற்காரணம். அசுத்த புவனங்களுக்கு மாயை காரணம். இப்படியாக உபாதானத்திலேருந்து அந்த பொருள்கள் எல்லாம் உற்பத்தி ஆகிறது, உலகம் முதலானவெல்லாம். இதெல்லாம் எப்படி ஒடுக்கப்படுகிறது? இன்னும் நமக்கு எத்தனையோ பிறவி இருக்குது. எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனது ஒரு பிறவின்னு வர்றார் அருணகிரிநாதர். இப்படி
எத்தனை பிறவி இன்னும் எடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் எடுத்து முடித்ததாக இந்த தீட்சையில் பண்ணப்படுகிறது. அப்பேற்பட்ட மிக அரிய ஃபிலாசபி சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி அதில் கூறப்பட்ட எந்த கூற்றுக்கும் எதிரிடை இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய செயல்முறைகளை கொண்டதுதான் இந்த நிர்வாண தீட்சை. இந்த நிர்வாண தீட்சையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள சைவ சித்தாந்த பாடத்தையும் சைவ சித்தாந்த படங்களையும் நன்றாக உள்வாங்கிக் கொண்டு அந்த பாவனையோடு இந்த ஆத்மா இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது என்பதையெல்லாம் அறிந்து புரிந்து தெளிந்து இந்த நிர்வாண தீட்சையை செய்ய வேண்டும், பெற வேண்டும் என்று சொல்லி இந்த நிர்வாண தீட்சையை சிறப்பாக சைவாகம ஞான பூபதி சிவஸ்ரீ செந்தில்நாத சிவாச்சாரியார் காஞ்சிபுரம் கைலாசநாத சுவாமி தேவஸ்தானத்தினுடைய அர்ச்சகராக விளங்கக்கூடியவர் இங்கே விளக்க இருக்கின்றார். அவர்களை இந்த நிர்வாண தீட்சையை விளக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். வாழ்த்துக்கள். குட் குட். உமாலிங்கனங்கிற எனக்கு நான் பொதுவானதையும் சொல்ல வேண்டியதாக இருக்கு. श्रीमद्देशिकपातेभ्यः सशक्तिभ्यो नमो नमः. सदा शिष्टात्मचिद्व्यक्ति कारणेभ्यो नमो नमः. இங்கே சபாநாயகராக வீட்டிற்கும் சிவஸ்ரீ அண்ணாவிற்கும் எனது ஆச்சாரியராகிய காஞ்சிபுரம் தாத்தாவிற்கும் எனது மானசீக குருவாகிய மயிலை சத்குருநாதருக்கும் இங்கே வீட்டிற்கும் அனைத்து சிவாச்சாரியருக்கும் முதல்கான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். निर्वाण दीक्षा विधि अथ समय विशेष संस्काराभ्यां संस्कृतस्य संवत्सरस्य उषितस्य शिष्यस्य मल परिपाकं शक्ति निपातं च ज्ञात्वा இதுதான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல இப்போ இது சொல்லி முடிச்சாலே டைம் சரியாக போய்ட்டு நினைக்கிறேன். எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லா சொல்கிற ட்ரை பண்ணுறேன். சாமானிய விசேஷ சம்ஸ்காரங்களை செய்து கொண்ட சிஷ்யனால் மட்டுமே நிர்வாண தீட்சை செய்து கொள்ள முடியும். ஆனால் சாமானிய விசேஷ சம்ஸ்காரங்களை இருக்கக்கூடிய குணங்கள் சிவாத்மித மனஸ்கம் சத்சங்க நிரதம் இவர் எல்லாம் சொன்னார். असत्संग परामुखम शिशुषा अभिरतम शांतम सहिष्णुम सर्वात्मना गुरु सदा गुरोहो अनुरक्तम शिवशक्ति करैहि स्पृष्टम विनीतम प्रयवाधीनम अक्रोधम न चपलम श्रद्धानम जितेन्द्रियम अक्रूरम स्व आचार परिपालनम போன்ற குணங்கள் இருந்தாலும் கூட விசேஷமான குணங்களாகிய மலபரிபாகம் அந்த சிஷ்யனுக்கு ஏற்பட்டு விட்டதா, சக்தி நிபாதம் அவனுக்கு வாய்க்க பெற்றுள்ளதா என்றதை குருவானவரை வந்து பார்க்கணும். அதனால தான் வந்து சொல்றாரு, சமய விசேஷ சம்ஸ்காரம் பண்ணப்புறம் குறைஞ்சபட்சம் 1 வருஷமாவது குருவோட இருக்கணும்ன்றார். குருவோட இருந்து குரு அவருக்கு பல பரீட்சைகளை பண்ண சொல்றார். அவனுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றது, அவனுக்கு எது பிடிக்காதோ அதை பண்ணுன்னு சொல்றது, எது பண்ணாலும் வந்து அவனுக்கு வந்து எல்லா சமநிலையான நிலை இருக்கானான்றதை பார்க்கறது. அப்படி பார்த்து அவனுக்கு இப்படி மாதிரி பண்றதுனால இவருக்கு வந்து மேற்கொண்டு அவனுக்கு என்னென்ன விஷயங்கள் சக்தி நிபாதம் இப்படி வரப்போறதுன்றதை வந்து பார்த்த அப்புறம் தான் தீட்சை பண்ணணும்னு சொன்னா அது ஆகாது, முடியாது. ஸோ அதனால என்ன பண்றாரு, அவருடைய யோக சாமர்த்தியத்தினால என்ன பண்ண முடியும், சிவனோட அனுகிரகத்தால அவரோட மலைப்பரிபாகம் எவ்வளோ தூரம் இருக்கு, சக்தி நிபாதம் எவ்வளோ தூரம் இருக்குன்றதை வந்து பார்க்கணும். அவர் சிஷ்யர் சுவாமி குருவானவர் வந்து பரீட்சை பண்ணணும்னு சொல்றாரு. இப்போ முதல்ல மலப்பரிபாகம்னா என்னப்பா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, இது கொஞ்சம் நம்ம பழையபடி நம்ம சித்தாந்தத்துக்குள்ளே போனாதான், அண்ணா நான் பல விஷயங்கள் சொல்லியிருந்தான் இருக்கார், சைவ சித்தாந்தத்துக்குள்ளே போனாதான் நம்மளால் வந்து மலப்பரிபாகம்னா என்னன்றது கொஞ்சம் பார்த்துக்க முடியும். நமக்கு சைவ சித்தாந்தம் தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்கும் பதி பசு பாசம்
முப்பொருள் உண்மை. இவ மூன்றுமே அனாதி. அனாதின்னு சொன்னால் ஆதி இல்லாதது, எப்பொழுதோ தோன்றதுக்கு காரணமே கிடையாது, எப்பயோ இருக்கு. பதினா சுவாமி, பசுனா உயிர்கள், பாசம்னால் இந்த ஆணவ மலம். பதியை போல பசுவிற்கும் திருக்ரியா, திருக்குன்னு சொன்னால் சர்வஜத்துவம், கிரியான்னு சொன்னால் சர்வ கர்த்திருவம், எல்லாவற்றையும் அறிதல், எல்லாவற்றையும் செய்யும் தன்மை, இது ரெண்டுமே உயிர்களுக்கும் உண்டு. ஆனால் இந்த அனாதி மலத்தினுடைய வாசனையினால ஆணவ மலமானது இந்த உயிரை கட்டு வச்சிருக்கு. கட்டுண்டு அதனால என்ன கேட்டால் இந்த மலம் திக்ரியைகளை மறைக்கப்பட்டு மாயாபாசை இல்லை மாயாபாசம்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் ஒன்றுண்டே இருக்குது. இவ்வாறு பசுவான் எப்படி ஒரு பசுவானது கயிற்றால் கட்டப்பட்டு எங்கும் போக முடியாத நிலையில் இருக்கிறதோ, அதுபோல இந்த ஆன்மாவானது மாயாபாசம் ஆணவ மலம் என்ற மலத்தால் கட்டுன்றதுனால்தான் உயிர்களுக்கு பசுன்னும் இந்த ஆணவ மலத்துக்கு பாசம்னு வந்திருக்கு. சித்தாந்த பொருள் கொடுத்துருக்கா. ஆணவ மலம் அப்படின்னா அனோகோ இதம் ஆணவம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மலப்பரிபாக்கம்னா என்ன, அது இந்த அவனுடைய மலமானது பரிபக்குவம் அடைந்துள்ளதா, எப்படி ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய காயானது காம்பில் தொங்கின்னு இருக்கு, அது காம்பை விட்டு தானாக இப்போ நெருங்குற நிலையை இருக்குது பாருங்க. அந்த மாதிரி நிலையானது எப்படி ஏற்படணும்னு கேட்டால் இந்த சிஷியனுக்கு இந்த ஆணவமானது ஒடுக்கப்பட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சுவாமியை நினச்சி இந்த விசேஷ தீட்சை பண்ணிக்கிறதுனால அவன் இந்த சிவ பூஜை பண்ணுறான் இல்லையா, இந்த சிவ பூஜை இந்த மாதிரி சமயாச்சார பாசங்களை பண்ணிட்டே இருக்கிறதுனால அவனுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆணவ மலமானது குன்றுது. அப்போ அதை பார்த்து குருவானவர் அதுதான் மலப்பறை பார்க்கணும்னு சொல்கிறார். அப்போ சக்தி நிபாத்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பரமேஸ்வரனுடைய சக்தி தான் ரெண்டு சக்தியாக இருக்குது. ஒன்று திரோதான சக்தி, ஒன்று அனுகிரக சக்தி. இந்த திரோதான சக்தி போக அவஸ்தையில் உயிருக்கு இருக்கக்கூடிய சர்வஜத்துவம் சர்வகர்த்துவம் போன்றவைகளை மறைத்து இவ்வுலகில் மாயையில் திளைக்க செய்யும். அதே சக்தியானது மலப்பரிபாகத்தின் காரணமாக அவனுடைய ஆணவம் என்று குன்றும் மலமானது மறைக்கும் தன்மையை குறைக்கும் உள்ளடங்கு இருக்கும் பொழுது அனுகிரக சக்தியாக அது மாறுறா. அந்த அம்பாள் தான் சுவாமியோட சக்தி தான் திரோதான சக்தி. அதாவது ஆணவ மலத்தில் இருக்கும் பொழுது அந்த 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 ஆணவ இந்த மாயைக்கெல்லாம் உதவியாக இருக்கிறது. பாசாதிஷ்டாத்தி சிவசக்தியர்மான்னு சொல்கிறோம். எல்லா பாசங்களுக்கும் அவள் தான் அதிஷ்டித்து இருக்கா. அதில் ஒன்றுட்டே இருக்க செய்கிறான். அவனே கொஞ்சம் கொஞ்சமாக சிவ பூஜைலாம் எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும்பொழுது அதே அம்பாள் அனுகிரகம் பண்ணுறதுக்காக குருவா மூலியமாக அனுகிரக சக்தியாக மாறுறா. இதுதான் சக்தி நிபாதம் சொல்கிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால் சக்தி நிபாதம் ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். சக்தி விழுதல் அப்படியே சக்தி எப்படி விழும் அப்படின்னா அது உபச்சார வார்த்தை நம்ம மனசில் வாங்கிக்கிறோம். எப்படி ஒரு கல் தூக்கி எறிகிறான்னு வச்சுங்கோ, அது நம்ம விழ ஒருத்தனோட நமக்கு ஒரு பயம் வரும் பாருங்க. அந்த மாதிரி இந்த திரோதான சக்தியான அனுகிரக சக்தியாக மாறி அனுகிரகம் பண்ண வரும்பொழுது இந்த பாசங்கள் கூட்டங்களுக்கெல்லாம் ஒரு பயம் ஏற்படுமா. அதுதான் சக்தி நிபாதம் அப்படின்னு சொல்றார். அதுக்கு ஒரு கிரமத்தை இங்க உரையாசிரியர் கூப்பிடாரு. இந்த நிர்வாண தீட்சை கிரமத்துக்கு ஒரு உரையாசிரியர் லைனா எப்படி இப்படி பண்ண எப்படின்னு கேட்கிறார் சொல்றார். மலப்பரிபாக அதாவது எப்படி வரிசை ஃபஸ்ட்டு மலப்பரிபாகா. சைவ சித்தாந்தத்தில் ஒரு உயிரானது மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் முதலில் உயிரானது போக அவஸ்தையில் இவ்வுலகில் பல அனுபவங்களை ஏற்பட்டு அதனால் ஆணவ மலமானது பக்குவ நிலையை அடைய வேண்டும். இந்த மாதிரி அடைஞ்சுன்னு சொன்னால் அது மலப்பரிபாகம். ரெண்டாவது ததா சக்தி நிபாதா. இவ்வுயிரின் ஆணவ மலத்திற்கு உதவிய திரோதான சக்தியானவள் ஒடுக்கம் பெற்று அவ்வுயிரின் மோட்ச நிலை, அதாவது சிவத்துவம் வெளிப்பட உதவும் அனுகிரக சக்தியாக மாறும் நிலைக்கு சக்தி நிபாதம் என்று பெயர்.
அதற்கு பிறகு ததா சிவே ஞானம். அதுக்கப்புறம் தான் அந்த சிஷ்யனுக்கு வந்து சிவபெருமான் என்றா அவர் அப்படின்றவர் யாரு, அவர் என்ன, அவருடைய சுபாவங்கள் என்ன, அவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து கொஞ்சமாக உற்சாகம் ஏற்படும் சுவாமி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது வந்து சிவே ஞானம். ததா பக்தி. அதுக்கப்புறம் தான் வந்து அவரை வந்து அவர் அறிஞ்ச பிறகு அவர் மேலே பக்தி பண்ணணும்ன்ற எண்ணம் வரும் அந்த ஆத்மாவுக்கு. அத்தः சம்சாரே வைராகியம். அவரை பக்தி செய்ய செய்ய கொஞ்ச நாள் என்ன ஆகும் கேட்டால், உலகில் இந்த உலகத்தில் இருக்க பொருள் மீது நாட்டங்கள் குறைஞ்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து வைராகியம், இது மேலே இதெல்லாம் போதும், இதெல்லாம் திருப்பி இதே பண்ணிட்டு இருக்கோமேனு ஒரு எண்ணம் வந்து இது மேலே ஒரு வைராகியம் வரும், நமக்கு தேவையில்லைன்னு தோணும். அது வந்து சம்சாரே வைராகியம். ததா தேசிகான் வேஷனம். தேசிக அன்வேஷனம், அதாவது இவ்வாறு வைராகியம் ஏற்பட்ட பிறகு தான் ஒரு போய் குரு, யாராவது ஒரு குரு போய் தேடி ஏதாவது பண்ணணும், நம்ம ஏதாவது அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குருவை தேடுறது, எங்குமே இங்கே அலைஞ்சிட்டே இருக்கிறது. ததா அனுப்பிராபனம். பிறகு ஒரு நல்ல குருவை அடைஞ்ச பிறகு அவர் சரணாகதி அடைஞ்சிருது. சரணாகதி அடைஞ்சு எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ, எனக்கு தீட்சை பண்ணுங்கோன்னு சொல்றது. தஸ்ய வியக்தயேச்ச ததோ தீக்ஷா. சரணாகதி அடைஞ்ச பிறகு சிஷ்யனுக்கு முறையே சாமானிய விசேஷங்களை செய்து குறைந்தபட்சம் ஒரு வருட காலம் பல பரீட்சைகள் செய்து அவனுடைய மலப்பரிபாகம் மற்றும் சக்தி நிபாத தன்மையை அறிந்து பின் நிர்வாண தீட்சை செய்ய வேண்டும். இதை செய்தால் உயிருக்கு இருக்கக்கூடிய சர்வஜத்துவம் மற்றும் சர்வகத்துவம் போன்றவை வெளிப்படுகிறது. இதை வெளிப்படுத்த ஒரு கிரியை தேவைப்படுகிறது. அந்த தீட்சை என்னும் இக்கிரியால் மட்டுமே இதை செய்ய முடியும் என்பதால் தஸ்ய வியக்தயேச்ச ததோ தீக்ஷா அப்படின்னு இந்த உரையாசிரியர் கொடுக்கிறார். அப்புறம் ததா பாசவிச்சித்திகி. தீட்சை பண்றதுனால என்ன ஆகும் கேட்டா, இந்த ஆணவ பாசமானது ஒடுங்குகிறது. கர்ம பாசம் மற்றும் மாயா பாசங்கள் விலகுகின்றன, ஆணவ பாசம் மட்டும் ஒடுக்கப்படுகிறது. இது ரெண்டும் விலகிடும், ஆனால் அது வந்து ஒடுக்கதான் படும், அது வந்து விலகாது, அது உயிரோடு கூட பிறந்தது. ததா சிவக்துவ அபிவியக்திகி நிஸ்ரேயசம். இதன் பிறகுதான் சிவத்தன்மை வெளிப்படுகிறது. இந்த சிவத்தன்மை வெளிப்படுவதுதான் மோக்ஷம் என நம்ம சித்தாந்தம் ஆசிரியர் கூறுகிறார். இந்த மலப்பரிபாகம் சக்தி நிபாதம் வந்து 4 வகையான மலப்பரிபாகம், அதற்கு தகுந்தால் போல 4 வகையான சக்தி நிபாதம்னு பிரிக்கிறார். மந்ததர, மந்த, தீவிரதரம்னு 4 பிரிச்சுக்கிறார். மந்ததரம் சொன்னால் சாமான்யமாக இருக்கக்கூடிய, சாதாரணமாக இருக்கக்கூடியது. மந்தம்னு சொன்னால் கொஞ்சம் அறிவோடு இருக்கக்கூடியது. தீவிரம் சொன்னால் நிச்சயமாக இதை பண்ணியே தீரணும்ன்ற ஒரு எண்ணம் வரப்படுது. தீவிரத்தனம் சொன்னால் இதை முடிச்சே தீரணும்ன்ற எண்ணம் வருது. இந்த மாதிரி 4 விஷயங்களாக பிரிக்கிறார். அப்போ சித்தாந்த சாராவில் வந்து ஆனந்த சம்பு சிவாச்சார் சில எடுத்துக்காட்டுகள் கொடுக்குறார். உடல் உயிர் கூச்சல் ஏற்படுறது வந்து, இப்போ சாமியை பார்த்தவொடனே உடம்புல ஒரு உயிர் கூச்சல் ஏற்பட்டது, மயில் வந்து முடியலாம் எழுந்ததுன்னு சொன்னால் அது வந்து சக்தி நிபாதத்தினுடைய மந்ததரமானது, மலப்பரிபாகத்தினுடைய அப்புறம் வந்து மந்ததரம்னு சொன்னால் சுவாமியை பார்த்தோம் நடுக்கம், கண்ணில் ஆனந்த கண்ணீர், இதெல்லாம் வந்து சொன்னால் அதுக்கு வந்து மந்தம். தீவிரம்னு சொன்னால் சுவாமி பார்க்கும்பொழுதே கண்ணில் ஜலம் வந்து அப்படியே மூச்சு மயக்கம் அடைகிறது, இது வந்து தீவிரம். தீவிரதரம்னு சொன்னால் உயிர் பிரிஞ்சிருது, கையோட நிர்வாண தீட்சை முடிஞ்ச உடனே பிரிஞ்சிருது, தீவிரதரம் அது. இது வந்து இவ்வாறு இவைகள் தீட்சைக்கு பின் தெரியும் என்றாலும் கூட ஆசிரியர் தன் தவ வலிமையால் இவைகளை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தாற்போல் தீட்சை செய்ய வேண்டும். ஏன்னா இதெல்லாம் பண்ணப்புறம் தான் நம்ம அவனுக்கு தீட்சை பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அது வந்து சாத்தியம் இல்லை. அப்போ இந்த உயிர்களுக்கு வந்து இதுவாகிடாது. ஸோ அதனால் வந்து இதை மாதிரி பண்ணணும்னு சொல்லி இந்த விஷயத்தை சொல்கிறார். அப்புறம் சம்பன்னக்காரோ குருஹு. அப்போ அந்த ஆச்சாரியரான என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த தேவையான பொருட்கள் அத்தனையும் சேகரிச்சுட்டு தீட்சையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக சம்பன்னகாரோ குருஹு நிர்வாண தீட்சாம் விததீத. எல்லா பொருள்களையும் சேகரித்து எடுத்துக்கொண்டு இந்த நிர்வாண தீட்சையை குருவானவர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். தத்ராபி பூர்வோக்தவத் யாகம் சருஹவன பாயச்சித்தாந்த கர்மாந்தம் நிர்வர்த்திய. வழக்கம் போல சாமானிய சமயம் விசேஷ சமயம் செய்திருந்தாலும் கூட புனச்ச ஒருத்தருக்கு தீட்சை பண்ணணும்னு சொல்லி சொன்னால், நிர்வாண தீட்சை பண்ணணும்னு சொல்லி சொன்னால் வழக்கம் போல் சூரிய பூஜை ஆரம்பித்து சோமகம்ப பூஜையிலேருந்து ஆரம்பித்து சூரிய பூஜை, லைனா துவார பூஜை, பூத சுத்தி லைனா அந்த பூஜை பிரகாரம் பண்ணி சருஹவனாந்தம் பண்ணி முடிச்சுட்டு
சருஹவனாந்தம் பிராயச்சித்தாந்தாகுதிகளை முடிச்சுட்டு பூர்வத்து மண்டப பிரவேசாதி விசேஷ சம்ஸ்காராந்தம் விதாய மண்டப சம்ஸ்காரத்துலேருந்து ஆரம்பிச்சு, அதாவது இந்த மண்டப பிரவேசம் இருக்கு இல்லையா, சாமானிய சமய பிரவேசம், அதுலேருந்து ஆரம்பிச்சு விசேஷ தீட்சை ஆகியிருந்தாலும் கூட அந்த சிஷ்யனுக்கும் கூட நிர்வாண தீட்சை சமயத்தில் புனச்ச சிஷ்ய பிரவேசாதி சாமானிய சமயம் விசேஷ சமயம் இது எல்லாத்தையும் புனச்ச ஒரு வாட்டி பூர்ணமாக பண்ணணும்னு சொல்றார். விசேஷ சம்ஸ்காராந்தம் விதாய அது சொல்றார். அப்புறம் நிர்வாண தீட்சார்த்தம் மூலாத்யஸ்த மந்திரானாம் பூர்வவத்து தர்ப்பண தீபனே விதத்யாத். இப்போ நிர்வாண தீட்சையின் பொருட்டு புனச்ச இந்த மூல மந்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு அஸ்திரமந்திரம் வரை உள்ள 12 மந்திரங்களுக்கும் தர்ப்பணமும் தீபனமும் பண்ண சொல்றார். தர்ப்பணம் ஒரு வாட்டியும் தீபனம் 3 வாட்டியும் பண்ண சொல்றார். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது தான் வாச்சகாக குரூர ஜாதி அன்விதாக வாச்சியாக பிருகுட்டி கரால வதனாக பாசபந்தனாதௌ நியோஜ்யாக. அப்போ இந்த வாசகங்கள்னு சொல்லக்கூடிய மந்திரங்கள் இருக்கு இல்லையா, மந்திரங்கள் இந்த ஹிருதயாதி மந்திரானாம் ஹூம்பட்காராதி விபேத சின்ன விஷயத்தை சொல்றாங்க. சொல்லும் போது தலைப்பு தான் கொடுக்குறாரு. மந்திரத்தினுடைய முடிவில் நம்ம சொல்லக்கூடிய நமஹா ஸ்வாஹா வஷட்டு ஹும் வௌஷட்டு பட்டு ஸ்வதான 7 பல்லவங்கள் மந்திர பல்லவங்கள்னு பேர். இந்த ஜாதி மந்திரங்கள்னு பேர், மந்திர பல்லவம்னு பேர். இதை சாத்விகமான மந்திரங்களாக நமஹா ஸ்வதா ஸ்வாஹான்னு சொல்லாம ஹும் பட்டுன்ற ஜாதியை சேர்த்து சொல்லணும்னு சொல்றார். அப்பதான் ஹதய மந்திராக. அது மட்டும் இல்லாமல் வாச்சியாக பிருகுட்டி கராளவதனாக பாசபந்தனா அதோ நியோஜ்யாகன்றார். அந்த மந்திரம் கூட இருக்க தேவதை இருக்க, அந்த தேவதைகள்லாம் எப்படி இருக்கணும்னு ஆச்சாரியன் மனசில் நினைக்கணும்னு கேட்டால் ஹிருதய மந்திரங்கள்லாம் கூட அதாவது நல்லா நெறித்த பூர்வம், ரொம்ப கோவப்படுற மாதிரி முகம் வச்சுக்கணும், வாய்ப்பகுதியில் பெருசாக இருக்க மாதிரி கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கணும். அப்படி அந்த ஹிருதயாதி தேவதைகள் இருந்தால்தான் அந்த மந்திரங்களை சொல்லும்பொழுது அந்த பாசங்கள்லாம் பயந்து போகுமா. அதுக்காக இந்த இடத்துல சொல்கிறார் இந்த மாதிரி பாதபந்தனோதயோஜ்யாக. அதுக்கப்புறம் ததா சிவம் அபியர்ச்ச சுவாமிண்ட பூஜை பண்ணுறது. பூஜை பண்ணிட்டு மண்டலேஸ்வரருக்கு அஷ்டவப்பம் சாத்துட்டு சிஷ்யம் தரிசயித்வா சிஷ்யனை சுவாமியை பார்க்க சொல்றார். பக்கத்தில் வச்சுட்டு பிறகு அங்கே சுவாமிகிட்ட விஜாபனம் பண்ணிக்கிறார். எப்படி சாமானிய சமய தீட்சையில் விஜாபனம் பண்ணிட்டாரோ அதே மாதிரி இந்த நிர்வாண தீட்சையை பொறுத்த வரைக்கும் புனஸ்தவர் விஜாபனம் பண்றார். சிவம் விஜாபயேத் தேவம் பிராணைஹி அந்தః பகிஷ்சரைஹி பரீட்சித சமர்த்தோயம் நிர்வாணார்த்தம் உபஸ்திதः உத்கிருஷ்ட ஜாதி தீசாம்சः சமயேஷு வியவஸ்திதः ததேதஸ்மின் விமோக்ஷாய பிரசாதः கிரியதாம் மம ஏவம் பவது அனுஜ்ஞாதः பரேஷேனேதி பாவயேத். சுவாமியை பக்கத்தில் இவர் நின்றுட்டு இவர் உட்கார்ந்து சுவாமி பக்கத்தில் நம்ம ஆச்சாரியர் பக்கத்தில் சிவ சிஷ்யனை நிற்க வச்சுட்டு அவன்கிட்ட சுவாமிகிட்ட பிரார்த்தனை, பெருமானே இந்த சிஷ்யனுக்கு உள்ளும் புறவும் நான் சோதனை பண்ணிட்டேன். அந்த பிராணஹா அந்த பகிச்சரைஹி ஆனால் உள்ள நான் பரீட்சை பண்ணிட்டேன். இவன் சமர்த்தன், நிர்வாண தீட்சை பெறக்கூடிய எல்லா தகுதியும் இவனுக்கு இருக்கு. இவன் தீட்சை செய்வதற்காக என்கிட்ட வந்திருக்கான், என்ன எண்டிருக்கான். ஏன்னா அதாவது பரீட்சித்த சமர்த்தம் நிர்வாணத்தை உபஸ்திதாக என்கிட்ட நிற்கிறான், என்னை கேட்டிருக்கான். உத்கிருஷ்ட ஜாதி ரீசாம்சா சிரஞ்ச ஜாதியை உடையவனாகவும் விசேஷ தீட்சை செய்து கொண்டதால் ஈஸ்வர தன்மை பொருந்துவதற்கான யோக்கியமானவனாக இருக்கிறான். சமய ஆச்சாரங்களை பரிபாலனம், சமயாச்சாரம் சொன்னால் சந்தியாவதனம் பூஜை இதெல்லாம் சமயாச்சார பாசங்கள்னு பேர். இதெல்லாம் ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கான், நல்லா பண்ணி தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு முதல்ல சிஷ்யனுக்கு, நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படி சுவாமிகிட்ட கேட்குறாரு. அதனால் சிஷ்யனுக்கு யோக்கியமானதாக இருக்கான், சமயாச்சார பாசனெலாம் ஒழுங்காக தான் பரிபாலனை பண்ணிட்டு இருக்கான். எனவே இவனுக்கு இந்த சிஷ்யனுக்கு இந்த பசுவிற்கு அனுகிரகம் செய்ய வேண்டும், தங்கள் தயை கூற வேண்டும் என்று ஆச்சாரியர் சிவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏவம் பவது அப்படியே ஆகட்டும்னு சுவாமி சொல்றாருன்னு மனசுல வாங்கிக்கணும். இது நம்ம கேட்டப்புறம் ஏவம் பவது ஆமா அப்படியாப்பா சரிப்பா பண்ணுப்பா நல்லா பண்ணு அப்படின்னு சுவாமி சொன்னதா மனசுல வாங்கிட்டு ஆச்சாரியர் பாவனை செய்ய வேண்டும். அதை பண்ணணும். பண்ணிட்டு ததனு சிவாக்னேஹே தட்சிணஸ்யாம் திசி மண்டலே பிரணவாசனே
அதாவது ஆச்சாரியர் சிவாக்னிக்கு தட்சிணத்தில் உட்காந்துன்னு உத்தராயமாக உட்காந்துன்னு இருக்கார். அவருக்கு வலது கை பக்கத்தில் ஒரு மண்டலத்தை போடணும். வழக்கம் போல் நம்ம போகிற சதுரஸ்ர மண்டலம் போட்டு கோமயத்தினால சதுரஸ்ர மண்டலம் போட்டு அதில் பிரணவாசனத்தை போட்டு அதில் வந்து அனந்த தர்ம ஞான வைராகிய பிராஜ்ய நிபாசனேன்னு சொல்லி பத்மமாக ஸ்திதஸ்ய அவன் நிற்க வச்சுட்டு அந்த சிஷ்யனை நிற்க வச்சு நியஸ்த சோத்திய அத்வதேகஸ்ய இந்த சாந்தி தீர்த்த சாந்திகளைன்னு சொல்லக்கூடிய இந்த 5 கலைகளையும் ஞாசம் பண்ணணும். எப்படி வந்து நம்ம வந்து முதல்ல சொன்னார், இப்போ விஷயம் இதில் சொல்லும்போது சொன்னார், பூஜை சொல்லும்போது சொன்னார், அங்கே மண்டலேஸ்வரருக்கு அக்னியில் இருக்க சுவாமிக்கு யாகேஸ்வரருக்கு தான் பூஜை பலிக்கும் போது ஞாசம் பண்ணது எங்கே நிவர்த்தி கலை அந்த 5 கலையும் தலைகீழாக பண்ணுறார். பண்ணிக்கும் பொழுது ஏதாவது சோதிக்கப்பட வேண்டிய அத்வாக்களாக அதை இருக்கிறதா மனசில் பாவனை பண்ணிட்டு அங்கே சோதனை பண்ண அது ஞாசம் பண்ண சொல்றார். நஸ்த சோத்திய அத்வதேகஸ்ய சிவேன பூஜிதஸ்ய அங்கே வந்து அவன் மேலே வந்து சிவ பூஜை பண்ணுறது. உதன்முகஸ்ய உத்தராயமாக நிற்கணும். ஊர்துவ காயஸ்ய நேர நிமிர்ந்து நிற்கணும். கன்யா விடர்மிதம் திரிகுணம் திரிகுணீகிருத்தம் இந்த கன்யா அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி பெண்களால், அதாவது இந்த இடத்துல கன்னியான சப்தத்துக்கு கீழே அர்த்தம் கொடுத்துருக்காரு. விசேஷ சம்ஸ்கார சகித பிராமணாதி சதுஷ்டயா வர்ண சதுஷ்டயா கன்யாஹான்றார். தாபிஹி வினிமிதம் அதுக்கு என்ன கேட்டால் கன்யா சப்தஸ்து விதவா நிவர்த்தி பரஹான்றார். விதவைகள் அல்லாதவர்களாக மிச்சிருக்க கன்யான்னு சொன்னால் இந்த இடத்துல இப்படி எடுத்துக்க சுமங்கலிகள் கூட பண்ணலாம் தெரிய வருது. அந்த மாதிரி அவள் திரிகுணம் திரிகுணி கொடுத்தம் ஒரு நூலை 3 ஆக்கி அதை வந்து திருப்பியும் 3 ஆக்கணும். 9 இதழ்கள் அந்த அந்த பாசசூத்திரத்தில் இருக்கணும். அந்த அப்படி இருக்க இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால் மூர்தாச்சவராந்தம் பாதாங்கூட்டம் அவலம்பம் ஏதுன்னு வரப்போகிறது பின்னாடி. ஸோ அதனால் வந்து என்னன்னு கேட்டால் எந்த சிஷ்யனுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சம்ஸ்காரம் நமக்கு எங்கே வருது? பாசசூத்திர சம்ஸ்காரம் பூஜை சுத்தியும் போது வரும் நமக்கு சம்ஸ்காரம். ஸோ அதனால் அப்பயே நம்ம முதல்ல என்ன பண்ணணும் கேட்டால் சிஷ்யனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சதுரங்குலத்தை விட்டு நம்மளுடைய முடியிலேருந்து 12 துவாதசாங்குலத்துக்கு மேலே சதுரங்குலத்தை விட்டு அதுக்கப்புறம் அவருடைய பாதாங்குஷ்டம் வரைக்கும் தொங்குறதுக்கு மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் கிழி எக்ஸ்ட்ராவே ஓடணும். ஏன்னு கேட்டால் நம்ம முடி போட 1 இன்ச்சு ஏறும் அது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளவு எடுத்துக்கணும். முதல்ல அளவு எடுத்துட்டு அதை வந்து தொங்க விடணும். அதான் இங்கே சொல்கிறார். திரிகுணீகிருத்தம் பாசசூத்திரம் அஸ்திர புரோக்ஷிதம் அஸ்திரமந்திரனால் புரோக்ஷணம் பண்ணி கவச்ச அவகுண்டிதம் கவச்சமந்திரனால் அவகுண்டனம் பண்ணி மூலமந்திர பூஜிதம் மூலமந்திரத்தினால பூஜை பண்ணி சுஷும்னாமயம் இந்த சூத்திரமானது நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய சுஷும்னா நாடி இடாப்பிங்களாவை சேர்ந்து சுஷும்னா நாடியாக பவனை பண்ணணும். 12 ஷிகாயாம் மூலேன பத்வா சுஷும்னாமயம் சூத்திரம் சதுரங்குல தியாகேன துவாதசாங்குலாயாம் ஷிகாயாம் மூலேன பத்வா. நம்ம நெற்றி பகுதியிலேருந்து ஆரம்பித்து 12 அங்குலம் வரைக்கும் இந்த முடியை இழுத்துன்னு போனோம் பெருசாக. அந்த 12 அங்குலத்துக்கு மேலே 4 அங்குலம் கயிறை விட்டுட்டு கட்டணும். அப்படிதான் கட்ட சொல்லி சொல்கிறார். அப்படி கட்டிட்டு பாதாங்குஷ்டாந்தம் அவலம்பையது அவனுடைய பாத அங்குஷ்டம் வரைக்கும் வலதுகால் கட்டை விரல் வரைக்கும் வலதுகால் கட்டை விரலில் புருஷனாக இருந்தால் வலதுகால் பொம்நாட்டியான இடது கால் பின்னாடி சொல்கிறாருங்க. பும்சோஹோ தட்சிண திக்பாகே ஸ்ரீயஸ்து வாமபாகே நியோஜ்யான்றார். அந்த மாதிரி தொங்க ஓட்டணும் சொல்லி சொல்கிறார். சத்யோதிவாச கரண கிரியாபேதா. இப்போ சத்யோதிவாசம் அசத்யோதிவாசம் அப்படின்னு 2ஆக பிரிச்சுக்கணும். எந்த நாளில் நம்ம நிர்வாண தீட்சை பண்ணுறோமோ அன்னைக்கு முன்னாள் சாயங்காலம் பண்ணக்கூடிய கிரியைகள் அனைத்தும் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து அசத்யோ அதிவாசம். அதிவாசம்னு சொன்னால் ஒரு பூஜைக்கு பிரதான பூஜைக்கு அங்கமாக முன்னால் பண்ணக்கூடிய பூஜைகள் அனைத்துக்கும் அதிவாச யாகம்னு பேர். பிரதான காலத்துக்கு பண்ணுறதுக்கு அவபிரத யாகம்னு பேர். பொதுவாகவே நம்ம கும்பாபிஷேகத்தில் எடுத்திருந்தா கூட முதல்ல பண்ண நம்ம 6 கால கும்பாபிஷேகம் வச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னால் 5 காலத்தில் முதல் காலம் அதிவாச யாகம் ஆரம்பம், 5ஆம் காலம் அதிவாச யாக பூர்த்தி, 6ஆம் காலம் அவபிரத யாகம் அப்படி வச்சுக்கிறோம். அந்த மாதிரி வச்சிருந்தா தான் சத்யோதிவா சொல்லும் பொழுது இங்கே இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக தீட்சை பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அதிவாச யாகத்தை பண்ணி தான் மறுநாள் பண்ணால் நமக்கு சௌரியம் தான், பல விஷயங்களுக்கு சௌரியம். ஆனால் அசத்யோதிவாச பட்சமும் ஆகமத்தில் இருக்குன்னு இங்கே சொல்கிறாரு. அப்படி சொல்லும்பொழுது அசத்யோதிவாசேத்து ஒருவேளை நான் சத்யோதிவாசம் பண்ணாமல் சத்யோதிவாசேத்து அதாவது சத்யா கார்த்தாலி ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பண்ணுற பட்சத்தில்
பூர்வத்தே சம்ஸ்கிருத பாசசூத்திரம் பாசசூத்திர சம்ஸ்கிருதம் பண்ணி சதுசம்ஸ்கார சம்ஸ்கிருதம் கர்த்தரிஞ்ச சம்பாத்தியா கும்பஸ்தாய சிவே நிவேத்தியா அப்படியே சத்யா அந்த சுவாமி யாகேஸ்வரன் நிவேதனம் பண்ணி அப்படியே எடுத்து கட்டுறது. பூர்வத்து பந்தனையா அது இந்த மாதிரி சொன்ன பிரகாரம் கட்டுறது அப்படின்னு சொல்றார். இது வந்து நம்ம என்னன்னு கேட்டால் நம்ம வந்து முதல் நாள் பண்ணி இதை வந்து எல்லாம் இந்த எல்லா உடம்புல இருக்க எல்லா வாசங்களையும் இந்த உடம்பு இந்த சூத்திரத்தில் சேர்த்து அதை அவுத்து அதை எடுத்து ஒரு ராஜ சம்புடத்தில் வச்சு அதை எடுத்து போய் சுவாமிகிட்ட நிவேத்தியம் பண்ணி யாகேஸ்வர கும்பத்தில் வச்சு நிவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ண போகிறோம், சுவாப விதியெல்லாம் பண்ண போகிறோம். இது வந்து சத்யோதிவாச பட்சத்தில் கிடையாது அப்படின்றத இங்கே சொல்ல வரார். கிடையாதுன்னு சொன்னால் இந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது, மிச்சம் எல்லாமே உண்டு, பின்னாடி வரப்போகிற எல்லாமே உண்டு அது சொல்கிறார். அப்புறம் வந்து ததா இடா பிங்கல ஐக்கியன சுஷும்னாம் பத்மதந்து நிபாம் விபாவியா. அந்த சூத்திரமானது எப்படி இருக்குங்க, சுஷும்னாமயமான அந்த சூத்திரமானது எப்படி இருக்குன்னு கேட்டால் இடா பிங்களையோட சேர்ந்ததாக இருக்கிறதாம். அது எப்படி இருக்குன்னு கேட்டால் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்மதந்து நிபாம், ஒரு தாமரை தண்டை உடைச்சா அதுல மெலிசா ஒரு நூல் வரும் இல்லையா, அந்த நூல் பிரகாரம் அந்த அளவு தான் இந்த சுஷும்னா நாடியானது இருக்கிறதா மனசில் பாவனை பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டு ஓம் லம் சுஷும்னாதி நமஹ இத்யனேன சிஷ்ய தேகாத் ஆதாய. இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் சிஷ்யனுடைய உடம்புலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து இந்த சூத்திரத்தை சேர்க்க போகிறோம். அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஆதாய சுஷும்னாதி நமஹான்னு முதல்ல மஸ்தகத்தில் பூஜை பண்ணுறது. அப்புறம் வந்து அது வந்து சிஷ்ய தேகாத் ஆதாய கையில் எடுத்துக்க வேண்டியது, சூத்ரே சம்யோஜ்யா சூத்திரத்தில் சேர்க்க வேண்டியது, சம்பூஜ்யா ஓம் லம் சுஷும்னாதி நமஹான்னு ஒரு வாட்டி பூஜை பண்ண வேண்டியது, அவகுண்டனம் ஓம் ஹைங் கவச்சா தத்புருஷபக்தராஜ மகா அவகுண்டனம் ஹைங் கவச்சான அவகுண்டம் ரெண்டு பட்சம் இருக்குது. அப்படி பண்ணுறது. அவகுண்டனம் பண்ணும்பொழுது யார் எதுக்காக பண்ணுறதுன்னு கேட்டால் யாரும் எந்த ஒரு பாசங்களும் பார்க்கக்கூடாது, அவகுண்டனம் பண்ணுறது. அதை பண்ணிவிட்டு சன்னிதானாய அகுதித்ரிகம் ஜுகுயாத், அது சன்னிதானமாக இருக்கணும்ன்ற காரணத்தினால இந்த சுஷும்னா நாடியானது இந்த ஸ்தூத்திரத்தில் சன்னிதானமாக இருக்கணுன்றதுக்காக மூணாகுதி உள்ளம் சுஷும்னாதி ஸ்வாகான்னு ஒரு மூணாகுதி இது பண்ணுறது. இது சொல்லும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு வந்து உபாம்சுவா சொல்லணும்ன்ற வார்த்தையை கொடுத்துருக்கார். உபாம்சு சாரேண சுஷும்னாதி ஸ்வாஹேதி அக்ரதா மானசஹான்னு சொல்கிறார். மந்திரங்களை சொல்கிறது மூணு விதம். உபாம்சுன்னு சொன்னால் வாய் அசைக்கிறது ஆனால் வெளியில் கேட்காது. பாஷ்யோச்சாரணம்னு சொன்னால் நம்ம சொல்கிறது இப்போ ஸ்வாஹான்னு சொல்கிறது கேட்கும். மானசோச்சாரணம்னு சொன்னால் மனசில் நம்ம பாட்டு சொல்லிட்டே பண்ணிட்டே இருக்குது, வாய் கூட அசைக்க கிடையாது. ஆனால் இது வந்து வாய் அசைச்சு சொல்லணும் ஆனால் வெளில கேட்கக்கூடாது. இதுதான் உபாம்சுச்சாரணம் சொல்கிற விஷயம். அத்தஹா தத் சூத்திரம் சாக்தம் பிரதிகாயம் சமஸ்த அனாரப்த காரிய கர்ம போகாயத்தனம் இத்யபிசந்தாயா. இந்த இடத்துல தான் நம்ம திருப்பி பழையபடி சித்தாந்தத்துக்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த சூத்திரமானது சக்திமயமாக இருக்கணும். சக்திமயமாகன்னு சொன்னால் ஏன் இப்படி இருக்கணும்னு கேட்டால் இந்த பாசங்களை அதிஷ்டித்து இருக்கிறது யாருன்னு கேட்டால் சக்தி தான். அதாவது சிவனோட சிவசக்தி தான், பரமேஸ்வரோட சக்தி தான் பாசங்களை அதிஷ்டித்து இருக்கா. ஈவன் இப்போ அதுக்கு வந்து நம்ம உள்ள எதுக்குள்ளே போகணும்னு கேட்டால் ஆணவ மொத்தம் மலங்கள் சமஸ்த அனாரப்த காரிய கர்ம போகாயத்தனம்னு யோசிக்கிற காரணத்தினால இது எப்படி போனோம்னு கேட்டால் மலங்கள் 3, ஆணவ மலம் தான் பிரதானமான மலம், அதுக்கு கர்ம மலம், அதுக்கப்புறம் மாயா மலம். கர்ம மலம்னு நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்கள், அதனால் ஏற்படக்கூடிய அதுக்கு தேவையான ஸ்பேஸு ப்ளஸ் உபகரணங்கள் இதெல்லாம் வந்து மாயாமலம். மலம் அழுக்கு. கர்மா சம்சித கர்மாவை 3ஆக பிரிக்கிறது. சம்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா. சம்சித கர்மான்னு சொன்னால் கிட்டத்தட்ட நம்ம வந்து எத்தனையோ ஜென்மங்கள் பண்ண நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் அதுக்குண்டான பலன்கள் அது ஒரு கர்மாவாக இருக்கிறதுக்கு ஒரு பேங்க் மொத்தமாக இருக்க ஒரு நம்மளுடைய பேங்க் டெபாசிட் வச்சுக்கணும். அப்போ அதுலேருந்து எந்தெந்த கர்மாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இன்றைக்கி நம்ம அடித்தோன்னு சொன்னால் இந்த அடி நமக்கு நாளைக்கு அடுத்த செகண்டே விழலாம், 10 ஜென்மாக்கு அப்புறம் கூட விழலாம் நமக்கு அந்த அடி. அது கர்மாவோட டைம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ எந்தெந்த கர்மாக்கள்லாம் சரியான பக்குவ நிலையை அடைந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த நமக்கு பிரிவியை கொடுக்கக்கூடிய காத்துன்னு இருக்க கர்மாக்கள் சேர்ந்து நமக்கு ஏற்பட்டதான் இந்த பிராரப்த உடம்பு, பிராரப்த கர்மா. அந்த பிராரப்த உடம்பானது நமக்கு ஏற்படுகிறது. இதுக்கப்புறம் இந்த உடம்பை வச்சு நம்ம பண்ணக்கூடிய கர்மாக்கள் வரக்கூடிய கர்மாக்களுக்கு ஆகாமி கர்மான்னு பேர். பிராரப்தம் போகத்தோன் யசேத் சஞ்சிதம் ஹந்தி தீக்ஷயா ஆகாமி தியான பூஜாத்யி அப்படின்னு சொல்றார். பிராரப்த கர்மாவை அனுபவிச்சே தீரணும், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எடுத்து வந்துட்டோம்,
நம்மளால் அதை அனுபவிச்சே தீரணும். அது எத்தனை வருஷம் எத்தனை வயசானாலும் உடம்பு படுத்தினாலும் என்ன பண்ணாலும் நம்ம அதை என்ன யோசிப்போம். நம்ம நித்தியம் நல்லா சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கோம், நல்லா இது பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு கொண்டு என் கர்மம் சேர்ந்து உடம்பு படுத்திகிட்டே இருக்குது. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்கோ, நம்மளை உடம்பு படுத்துது, நம்ம காசு தொலைஞ்சு போகிறதுன்னு சொன்னால் நம்ம கர்மா குறையுதுன்னு அர்த்தம். நமக்கு காசு காணா போய் துண்டு ஏதாவது நமக்கு நஷ்டம் ஏற்பட்டுன்னு சொன்னால் நம்ம கர்மாக்கள் குறையுதுன்னு அர்த்தம். நமக்கு ஜுரம் உடம்பு வருதுன்னு சொன்னால் நம்ம கர்மாக்கள் குறையுதுன்னு அர்த்தம். அதனால் வந்து பிராரப்த கர்மாவை அனுபவித்து தான் தீக்கணும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. சஞ்சித கர்மா இருக்கு, அது வந்து ரெடியாக பேங்க் டெபாசிட்டாக இருக்குது, அதை எப்படி அழிக்கிறது? இப்போ அதனால் என்ன திருப்பி நம்ம பிறவி வந்துட்டே இருக்குமே, இப்படி பிறவி வந்துட்டே இருந்தால் அதனால வந்து அந்த பிறவினால பல கர்மாக்கள் செய்ய வேண்டியிருக்குமே, அந்த கர்மாக்கள் செய்து அதில் திருப்பி மேற்கொண்டு பிறவி வந்துட்டே இருக்குமே. அப்போ இது ஒரு எங்கே தான் இது எண்டு? அப்போ இப்படி மோட்சம் எப்படி ஏற்படும் நமக்கு தீட்சையில் அப்படின்னு கேட்டுட்டு அவரே பதில் சொல்றார். அதுக்கு தான் இந்த தீட்சையானது செய்யப்படுகிறது. சம்சித கர்மாக்கள் எல்லாத்தையும் அழிச்சிடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், நீ எத்தனை பிறவியெல்லாம் நீ எடுக்க வேண்டி இருக்கோ, உனக்கு உன்னுடைய கர்மாவை சேர்த்து வச்சு எத்தனை பிறவிகள் உனக்கு எந்தெந்த பிறவிகள் எடுக்க வேண்டி இருக்கோ அத்தனை பிறவிகளும் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு சாமர்த்தியத்தை ஆச்சாரியர் வந்து இந்த வகீஸ்வரோட கர்ப்பத்தில் ஒன்று ஆத்மாவை எடுத்து வச்சு பல உயிர்களாக அவாளே பிறந்து அவளுடைய கர்ப்பத்தில் நீ பிறந்து எவ்வளோ மொத்தம் 84 லட்சம் வகையான உயிர்கள் இருக்கு. இதில் பார்த்தேன்னு சொன்னால் 14 வகையான யோனிகள் 14 வகை. ஆனால் உயிர்களின் எண்ணிக்கை வந்து 84. இப்போ மனுஷன் புருஷன் போனாட்டி 1 வருஷம் கிடையாது. கண்ணு தெரியாதவன் ஒரு உயிர், காது கேட்காதவன் ஒரு உயிர், கை இல்லாதவன் ஒரு உயிர், இதெல்லாம் கூட உயிரின் வகைகள். ஏன்னா இந்த எதுக்கு இது மாதிரி பிரிக்கிறான்னு கேட்டால், நம்ம ஆசை ஏற்படுமா? இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் டிக்கெட் வாங்க போயிட்டு இருக்கோம், கியூவில் நின்றுட்டு இருக்கோம். அப்போ நம்ம போய் டிக்கெட் வாங்க போகும்போது இன்னொருத்த வந்து அங்கேருந்து என்ன பண்ணுவோம், அவன் ஒரு ஹேண்டிகேப்னு நேராக போவான், டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு. அப்போ இந்த ஆன்மா யோசிக்குமா, சேச்சா நம்ம இந்த மாதிரி கையில்லாமல் வந்திருக்கலாம் போல, சீக்கிரம் கிட்டே வாங்கி ஊரில் யோசிக்கும். அது ஒரு கர்மா சேர்ந்து போடுது நமக்கு. இந்த மாதிரி பல பிறவிகள் இருக்கிறதுனால நீ என்னென்ன பிறவிகள் எடுக்கணுமோ அதெல்லாம் ஒன்று வகீஸ் கர்ப்பத்தில் பிறந்து வரப்போற. அதுக்காக பண்ணக்கூடிய அந்த அது மாதிரி பண்ணுறதுனால நீ சேர்த்து வச்ச மொத்த கர்மாக்களையும் அதன் மூலியமாக அழிச்சிடலாம், சஞ்சித கர்மாக்களை. அப்புறம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஆகாமி கர்மாக்கள் அது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போய் பூஜை ஜபம் எல்லாம் பண்ணுறதுனால வரக்கூடிய நல்ல கர்மங்கள் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இப்போ அடுத்து அனுபவிக்க போகிறோம். சரி, பெரிய அதனால வந்து இதை முடிச்சிட போகிறோம். அதனால இந்த மாதிரி பண்ணி நம்ம இப்போ கேள்வி வரும், இப்போ நிர்வாண தீட்சை பண்ணி முடிச்சா மோட்சம் சொல்றீங்க, ஆனால் அவனுக்கு திருப்பி அவனுக்கு போகத்தை அனுபவிக்க இந்த உடம்புல வந்து திருப்பி உயிரை சேர்க்க போறியே. அப்போ இந்த உயிர் தீட்சை பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு உயிர் இருக்கு, அது முடியும் போது உனக்கு வந்து அதுக்குள்ளே பண்ண கர்மாக்கள் சேருமே, அந்த கர்மாக்கள் எப்படி அழிப்ப? அதனால தான் அந்தியேஷ்டி பண்ணுறோம். அந்தியேஷ்டி பண்ணி புனக அந்தியேஷ்டின்றது வந்து எங்கே வச்ச யாரும் மனசில் வாங்கியிருக்காங்க, பசங்களாம் வாங்கிட்டு இருக்காங்க வச்ச தீட்சை எடுக்கிறதுன்னு. அது வந்து வச்ச தீட்சை எடுக்கிறது இல்லப்பா, புனகா இந்த உயிருக்கு கொண்டு போன உயிரை திருப்பி கூப்பிட்டு அந்த இந்த இதுவால மாயாஜல பாசத்தினால திருப்பி உயிரை எடுத்து வந்து உடம்புல வச்சு திருப்பி புனஸ்த சுத்தி பண்ணி இந்த உயிரை இந்த உடம்பே ஆகுதியா கொடுக்க போறோம் சுவாமிக்கு. அப்படி பண்ணி நம்ம மோட்சத்தை சுவாமி கொடுக்குறாரு. எவ்வளோ கருணாமூர்த்தி சுவாமி நமக்கு இப்படி பண்ணியிருக்காரு. அப்படி அதனால இந்த மாதிரி பல பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்க காரணத்தினால பிரதிகாயம் சமஸ்த அனாரப்தம் சொன்னால் ஆரம்பிக்கப்படாத கர்மாக்கள் இருக்கு இல்லையா, காரிய கர்ம போகாயத்தனம் இத்தியபிசந்தாயா. இதனால அனாரப்த காரிய கர்ம போகாயத்தனம் போட்டார் இந்த இடத்துல. அதான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஒரு 5-10 நிமிஷம் முடிஞ்சணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஓம் ஹாம் கிரியாசக்தஜே நமஹ. ஓம் ஹாம் சக்தஜே நமஹான்னு இருக்கு. கீழே வந்து கிரியாசக்தின்றது சக்தி, உடம்புல இருக்க சக்தி தான் வந்து எல்லா பாசங்களும் உடுவி இருக்கான்றதுனால அவ்வளோ முதல்ல இருந்து சிஷ்ய மஸ்தகே சக்திம் சமாதாய, அதை எடுத்து சூத்திர விநியசியா அபியர்ச்சியா, இது எல்லாமே உண்மைதான். பார்க்கறது, எடுக்கிறது, வைக்கிறது, பூஜை பண்ணுறது, அபகுண்டனம் பண்ணுறது, ஆகுதி பண்ணுறது, இப்படி தான் எல்லாம் வரப்போகுது. சிஷ்ய மஸ்தகே சூத்திர விநியசியா அபியர்ச்சியா அபகுண்டிய சன்னிதானாய ஓம் கிரியாசக்தயே ஸ்வஹா, ஒரு 3 ஆகுதி. அப்புறம் இப்போ இதெல்லாம் வந்து டைரக்டாக அப்படியே எடுத்து வச்சிடலாம். சூத்திரத்தில் உடம்புல இருக்க பாசங்களை அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஆனால் இந்த உயிரை எடுத்து போய் வைக்கிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் விரிவா சாமி சொல்றார். அங்கே சொல்லும்போது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அதில் சிஷ்ய வஸ்திர சூத்திர ஆத்ம சம்யோஜன விதி சிஷ்ய வஸ்திரேன ஹிருதய சம்பிரோக்ஷா, ஹிருதய மந்தத்தினால அஸ்திரத்தில் போஷணம் பண்ணி அவன் ஹிருதய, ஏன்னா உயிர் வந்து ஹிருதயத்தில் தான் இருக்குன்னு பொதுவாக. ஏன்னா மிச்சம் எல்லாம் நின்றா உயிர் வேலை செய்யுது, ஆனால் ஹார்ட் நின்றா உயிர் வேலை செய்யறது இல்லை. ஆனால் உயிர் வந்து ஹார்ட்ல தான் இருக்குன்ற காரணத்தினால ஹிருதயத்தில் சம்பிரோக்ஷணம் பண்ணி ஹும் பட் அஸ்திராஜ ஹும் பட் புஷ்பேன சந்தாடியா ஹூம்
ஹூங்காரம் சமுச்சரன்னு ஆத்மனோ ஹூங்காரத்தை சொல்லிட்டு ஆத்மனோ ரேச்சகேன ஆத்மாவான் குருவானவர் ரேச்சகத்தினால நிஸ்ருத்தியா சிஷ்ய ஹிருதயாத் வாமயா பூரகேன வாமயா பிரவிஷ்யா சிஷ்யனுடைய ஹிருதயத்தில் வாமான்ற சக்தியினோட அனுகிரகத்தினால பூரகத்தினால உள்ளே புகுந்து தத்ர சிதோஹ சைத்தன்யம் ஸ்புரத்தாரகாக்காரம் ஹம்சபேச்சஸ்தம் சம்சிந்தியா அந்த சிஷ்யனோட உயிர் அந்த எப்படி இருக்குன்னு கேட்டால் ஸ்புரத்தாரகாக்காரம் மெளிர்கின்ற நட்சத்திரம் போல இருக்குதான் சம்சிந்தியா அம்மா நினச்சிட்டு ஓம் ஹாமம் ஹாமஹாமம் பட் ஜேஷ்டயா வியோஜ்யா அப்படின்னு சொல்லி ஜேஷ்டான்ற சக்தியினோட இதனால அது பிரிச்சு எடுக்கிறாரு. ஓம் ஹாமம் ஹாம் ஸ்வாஹா இது அங்குசமுத்ரையா அங்குசமுத்ரையினால மேல உத்ருஷ்டியா எடுத்து தத் துவாதசாந்தம் நீத்வா அவனோட துவாதசாந்தம் வரைக்கும் எடுத்து போயிட்டு திருநாக்ர பிந்துரூபம் ஜீவன் சம்சிந்தியா அது மேல போகும்போது திருநாக்ர பிந்துரூபம் அந்த எப்படி வந்து ஸ்புரத்தாரகாரம் இருந்தது அந்த உயிர் திருநாக்ர பிந்துரூபம் ஒரு புல் என்னோட நுனியில் இருக்க ஜல தவளை போல மாறிடுது சம்சிந்தியா ஆத்மமந்திர சம்ஹார மந்திரியா சங்கே திருப்பி ஆத்மமந்திரா சொல்லி சம்ஹார மந்திரினால அதை எடுத்துட்டு பூரகேன ஸ்வஹிருதி சன்னிவேசியா பூரகம் பண்ணி நம்மளோட ஹிருதயத்தில் வந்து கும்பகம் கிருத்தா கும்பகம் பண்ணிட்டு மூலமந்திரம் மனுஸ்மரண மூலமந்திரத்தை சொல்லிட்டு ஆத்மமந்திரேன பிரம்மாதி காரண தியாகக்கிரமேன நம்மளுடைய பிரம்ம விட்டுறது ஈஸ்வர சதாசிவாலை தாண்டி துவாதசாந்தம் நீத்துவா நம்மளோட துவாதசாந்தருக்கு எடுத்து போயிட்டு சங்கிருஷ்யா அங்கேயும் திருப்பியும் எடுத்துட்டு சிருஷ்டி மார்க்கத்தினால ப்ரூமத்தியம் ஆனி அங்கே ப்ரூமத்தியம் வரைக்கும் எடுத்து வந்து தட்சிண நாட்யா நிஸ்ஸாரியா தட்சிண நாடியின் வாயிலாக ஆத்மனோ ரேச்சகேன நிஸ்ஸாரியா அவனோட ஆத்மாவை எடுத்து வந்து ரேச்சகத்தினால தயனைவ மந்திரேன அதே மந்திரத்தினால சூத்திரே சம்யோஜ்யா சூத்திரத்தில் சேர்க்கணும். வியாப்தம் சம்பாவியா அந்த சூத்திரத்தில் சேர்த்த அத்த செகண்டே அந்த நூல் அந்த உயிரானது அந்த நூல் மொத்தமாக சேர்ந்த மாதிரி பாவனை பண்ணிக்கணும். ஃபுல்லாக அது ஃபுல்லாக பரவி இருக்க மாதிரி பாவனை பண்ணிக்கணும். சன்னிதானார்த்தம் மூளை நாகுதி மூணு ஆகுதிகள் கொடுத்து பண்ண வேண்டியது. அப்புறம் தாடனாஜித பாஷானாம் சூத்ரே குறியாத் ந சரீரே இனிமே பண்ண வேண்டிய எல்லா கர்மாக்களும் வந்து சூத்திரத்தில் தான் பண்ணுவதில் சரீரத்தில் இல்லை. ஏன்னா அடிக்கிறது இழுக்கிறது போகிறது எல்லாம் சொல்றார். அதுக்காக தத்தனும் ஓ மகா போக்திருத்துவ காரணாஜ மலபாசாஜ நமஹா நம்ம முக்கியமான பாசம் எதுன்னு கேட்டால் மலபாசம் ஆணவ மலம் அதை முதல்ல அங்கேருந்து எடுக்கிறது. அது எப்படி இருக்குன்னு கேட்டால் தமிஸ்ர சமம் கார் இருள் மாதிரி ரொம்ப கருப்பாக இருக்குமா அது மாதிரி நினச்சி அதை எடுத்துக்கணும். ஓம் ஹாம் லௌகிகாதி கர்ம பாசேபியா சுகதுக்க மோகபா காரணேபியோ நமஹ லௌகிகாதி கர்ம லௌகிக பாசம் இந்த கர்மாக்கள் 5 விதம். லௌகிக கர்மா வைதிக கர்மா ஆத்தியாத்மிக கர்மா அதிமார்க்க கர்மா சைவ கர்மா 5 கர்மாக்கள். இந்த 5 கர்மாக்களையும் வந்து அதுதான் என்ன பண்ணுது இந்த கர்மாக்கள் பண்ணுறதுனால தான் நமக்கு என்னென்ன ஏற்படுது சுகம் துக்கம் போகம் மோகம் எல்லாமே ஏற்படுது. இதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த கர்மாக்கள் கர்மபாசம். அடுத்தது இது சிதாசித ரூபான் அது எப்படி இருக்குன்னு கேட்ட கலர் வந்து கருப்பாகவும் இருக்கா சேப்பான் வெள்ளையாக இருக்கும் ரெண்டு பட்சமாக இருக்குது. அப்புறம் ஓ மகா மாயாபாசாய சரீரந்தே விஷய காரணாதி மகா இந்த மாயாபாசம் இருக்கு. மாயாபாசம்ன்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் நம்ம பார்க்கக்கூடிய அத்தனையும் மாயாபாசங்கள் தான். அது வந்து சரீரமாகவும் இந்திரியங்கள் காரணமாகவும் இருக்கு இல்லையா அதான் அதை எடுத்துக்கணும். கர்ப்பூரம் சொன்னா ஒரு பழுப்பு நிறமா இருக்கு அந்த இது. ஓம் பாச அதிஷ்டாத்ரி சிவசக்தி ஜெய நமஹ இதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா இந்த சேத்தன பொருள்கள் இருக்கு இல்லையா இந்த பொருள்கள் எல்லாமே வந்து அது பாட்டுக்கு இருக்கு ஜடவஸ்து. அதுக்கு வந்து நீ வந்து இந்த சேர் வந்து உட்காருன்னு சொல்லுதா அது பார்த்தோம் நம்ம உட்காரணும் ஆசை ஏற்படுத்தப்படுது. அது ஆசை ஏற்படுத்துறது யாருன்னு கேட்டா அது அதிஷ்டித்திருக்க சக்தி சிவசக்தி திரோதன சக்தி தான் அந்த சக்தி. அந்த சக்தியை நம்ம எடுக்கிறோம். இந்த மாதிரி சிஷ்ய தேகா ஆதாஜா இது நாளத்தையும் எடுத்து தத் சூத்ரே சம்யோஜா சூத்திரத்தில் சேர்த்து அதை அபியர்ச்சியா அதே விஷயங்களை திருப்பி புனச்ச பூஜை பண்ணி அவகுண்டனம் பண்ணி அதுக்கு சன்னிதானம் ஆகுது முக்தத்துவ காரண மலபாசாய ஸ்வஹான்னு சொல்லி இந்த எல்லாத்தையும் அந்த கர்மாக்கள்லாம் பாசத்துக்கெல்லாம் ஹோமம் பண்ண வேண்டியது. பண்ணிட்டு சாந்தி தீதாதீனே சூத்திரஸ்தே சைதன்யே சம்யோஜயேத் சாந்தி தீத கலை இப்போ பொதுவாக எல்லாத்தையும் எடுத்து வச்சாலும் கூட இப்போ சாந்தி கலை சாந்தி கலை வித்யா கலை பிரதிஷ்டா கலை நிவர்த்தி கலை மட்டும் 5 கலை ஏன் பேசுறதுன்னு சொன்னால் இந்த கலைக்குள்ளே தான் வந்து எல்லா பாசங்களும் அடங்கியிருக்கு. எனக்கு இருக்கிறதே பெரிய பாசம் கலா பாசம் தான். அந்த கலா பாசத்தை வந்து அதை வச்சுருந்தா அதனால வந்து இப்போ சாந்தி கலையில் என்ன இருக்குன்றதை வந்து அப்படியே வந்து விசேஷமாக பார்க்க சொல்கிறார். முதல்ல மொத்தமாக பார்த்தாலும் கூட விசேஷமாக பார்க்க சொல்கிறார். அதில் என்னென்ன இருக்குது நான் உள்ளெல்லாம் போல நான் அப்படியே என்னென்ன இருக்குன்னு விஷயம் சொல்லிட்டு வெளில வந்துடுறேன். தத்துவங்கள் 2 புவனங்கள் 15 அக்ஷரங்கள் சொல்லக்கூடிய வர்ணங்கள் 16 பதங்கள் 1 பதம் ஒரே ஒரு பதம் மந்திரங்கள் 3 அதனால் பீஜ மந்திரம் நாடிகள் வாயுக்கள் இந்திரியங்கள் விஷயங்கள் குணங்கள் வர்ணங்கள் அதனோட நிறம். முதல்ல சொன்ன வர்ணம் வந்து அக்ஷரம் ரெண்டாவது சொன்ன வர்ணம் வந்து நிறம் மண்டலம் அப்புறம் வந்து அவஸ்தை இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் காரணேஸ்வர் இப்படியாக இதில் விசேஷமாக இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை வந்து
எல்லாத்தையும் எதைஹி யுக்தாம் சாந்திதீத கலாம் சம்சிந்தியா, இவ்வளோ விஷயத்தை இருக்கிறதா பார்க்கணும். பார்க்கும்போது குருவானோட சாந்தித்த கலையில் இவ்வளோ விஷயம் இருக்கிறதா மனசில் பாவனை பண்ணிக்கணும். அது அங்கே இருக்குன்னு அந்த பேர்லாம் படிக்கல, நான் அப்படியே சொல்லிட்டேன். பார்த்துட்டு हुम संचिंत्या ओम हौम शांतितीत कलाजी हाहा मुम फट इति शिशु शिरसी पुष्पेण संताड्या, शिशुவோட சிரஸ்ல வந்து புஷ்பத்தால் அடிக்கிறது, பூரக வர்த்தியா பூரகம் பண்ணிக்கிறது, சம்ஹார முத்ரையா கிரஹீத்வா சம்ஹார முத்ரையை கையில் எடுத்துக்கிறது. ஓம் ஹாம் சாந்திதீத கலாஜி நமஹா சிரசூத்ரே சம்யோஜா, சிரஸ்ல சூத்திரம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து இது சம்யோஜனம் பண்றது, அபியர்ச்சா பூஜனம் பண்றது, ஆவேஷ்டியா அவகுண்டனம் பண்றது, சுவாகாந்தம் சன்னிதானாகுதி திரியம் தத்யாத், சுவாகாந்தமாக மும்மூணு ஆகுதிகள் வந்து சாந்திதீத கலாஜி ஸ்வாஹான்னு சொல்லி அக்னியில பண்றது. இப்படியாக பண்ணி இந்த சாந்தி கலையை இதோட நான் நிவர்த்தி பண்ணிக்கிறேன். இதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த காலேஜ் இருக்க நிர்வாகத்திற்கும் குருநாதருக்கும் நமஸ்காரம் தெரிஞ்சுக்கிறேன். நான் சொன்ன விஷயங்களில் தப்புகள் இருக்கும் நிச்சயமாக எனக்கு தெரியும். ஏன்னா சம்ஸ்கிருத ஞானம் கிடையாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பெரியவா சொன்னதை வச்சுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் அதை வச்சுட்டு சார் மாதிரி இருக்க சொன்னால் பரமகுருநாதர் சொன்னதை வச்சுட்டு கேட்ட விஷயங்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். இதில் இருக்க ஏதாவது குணங்கள் இருந்தால் எத்தனை குணங்கள் எங்கள் குருநாதர்கள் ஆகிய பரமகுருநாதர் ஆகிய அண்ணாவையும் சத்குருநாதர் ஆகிய மானசிக குரு ஆகிய மயிலை அண்ணாவையும் எங்கள் தாத்தாவையும் சேரும் என்று சொல்லி, இதெல்லாம் தப்பு இருந்தால் அது என்னை மட்டுமே சேரும் என்று சொல்லி இதோட வாய்ப்புக்கு நான் நன்றி வைக்கிறேன். நமஸ்காரம். மைக்ரா